அடுத்த क्वेश्चन எழுதிங்க. A body rises to the height h from the surface of the earth, then give the sign value for applied force and gravitational force. Option A negative negative, option B negative positive, option C positive negative, option D positive positive. ட்ரை பண்ணலாமா? கணக்காவணி கொஷினை படி. A body rises to the height h. ஞாபகம். இதுதான் from the surface of the earth. சர்ஃபேஸ் எத்தனை பூமியோட தளம். அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட பாடி வந்து என்ன ஹைட்டுக்கு போகுது? ஹச்சுங்கிற ஹைட்டுக்கு மேலே போகுது. Then give the sign value. சைன்னா ப்ளஸ் வேல்யூவா இல்லை நெகட்டிவ் வேல்யூவா அப்படிங்கிறதா. For applied force and gravitational force. Applied force நீ கொடுத்து மேலே கொண்டு போகக்கூடிய force applied force. Gravitational force இந்த பாக்ஸை கீழே யாராவது இழுப்பாங்கல்ல, யார் இழுக்கும்? பூமி. அது பேர் தான் applied force FG. கிராவிடேஷன் ஒரு லெசன் இருக்குது, அப்போ நான் சொல்லித்தரேன். சரி, பார்த்தாலே உனக்கு தெரியுது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு அப்ளைடு ஃபோர்ஸ் அதில் எப்படி இருக்குன்னு பாரு. ஃபோர்ஸ் மேல் நோக்கி கொடுக்கப்படும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மேல் நோக்கி தான் இருக்கும். ஏன்னா அப்ளைடு ஃபோர்ஸ் மேலே கொடுத்தா தான் மேலே போகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் என்ன இருக்குது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதுக்கு எப்படி சார் இருக்குன்னா கணக்காவணி, ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் மேலே, அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் மேலே, ஆனால் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே இழுத்துட்டு இருக்கோம். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடுவில் எவ்வளோ டிகிரி இருக்கு? 180 டிகிரி. அப்போ இது என்னது? நெகட்டிவ். அப்போ சிம்பிள் பார்த்தா இதில் இருக்கிற மாதிரி தான் போடணும். அப்ளைடு ஃபோர்ஸு பாசிட்டிவ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ்.